ஒருமுறை ஒரு கணவன் மனைவி இருவரும் உயிரியல் பூங்காவுக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் விலங்குகளை பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் மிகவும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டனர். திடீரென அவர்கள் குரங்குகளின் கூண்டின் பக்கமாக சென்றபோது என்ன பார்க்கிறார்கள் என்றால், ஒரு குரங்கு ஒரு பெண் குரங்குடன் விளையாடிக் கொண்டும் அவளை ஒவ்வொரு வகையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிக்கிறது. இதை பார்த்த மனைவி கிண்டலான தொனியில் சொன்னாள், பார், இவர்கள் இருவருக்கும் இடையே எவ்வளவு புரிந்துணர்வு இருக்கிறது. அந்த குரங்கு எவ்வளவு செய்கிறது, எவ்வளவு நிறைவாக தன் அன்பை வெளிப்படுத்துகிறது, அது அவளை கவனித்துக் கொள்கிறது. கணவன் சிரித்தான். அடுத்த கூண்டு காட்டிற்கே ராஜாவான சிங்கத்தினுடையது. அங்கே சிங்கம் தன் கம்பீரத்துடன் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருந்தது. சிங்கப்பெண் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருந்தது. இங்கு மனைவி வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் ஒரு கிண்டலான வசனத்தை சொன்னாள். உங்கள் உதாரணம் சரியாக இந்த சிங்கம் போலத்தான் இருக்கிறது. அமைதியாக ஒரு பக்கமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த சிங்கப்பெண் பாவம் சலிப்பாக இருக்கிறாள். இப்போது கணவனுக்கு போதும் என்றாகிவிட்டது. ஒரு நிமிடம் இரு, இப்போது ஒரு செயல் விளக்கம் காட்டுகிறேன். கணவன் மனைவியை மீண்டும் குரங்குகளின் கூண்டின் அருகில் அழைத்துச் சென்றான். அங்கு குரங்கு விளையாட்டுகளிலும் வேடிக்கைகளிலும் மூழ்கியிருந்தது. அவன் ஒரு கல்லை எடுத்து பெண் குரங்கின் பக்கம் எறிந்தான். இதனால் அந்த குரங்கு பயந்து பெண் குரங்கை விட்டுவிட்டு உள்ளே ஓடி மறைந்து விட்டது. இப்போது கணவன் அவர்களை மீண்டும் சிங்கத்தின் கூண்டை நோக்கி அழைத்துச் சென்று அதே செயலை செய்தான். ஆனால் அவன் சிங்கப்பெண்ணின் பக்கம் கல்லை எறிந்ததும் சிங்கம் கர்ஜித்தவாறு அவனை தாக்க வந்து பின்னர் திரும்பிச் சென்று சிங்கப்பெண்ணின் முன் நின்றது. இதை பார்த்த கணவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், இப்போ சொல், சிங்கமா நல்லது இல்ல குரங்கா? பார்வையாளர்களே, உலகில் பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நேரமும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இதன் அர்த்தம் அவர்கள் உங்களை உணரவில்லை அல்லது உங்களுக்காக உணர்வுகள் இல்லை என்பதல்ல. சில சமயங்களில் அவர்கள் தங்கள் உணர்வுகளை மதிப்புமிக்க தருணங்களில் அல்லது அவசியமான நேரங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். அது தேவைப்படும் போது தனியாக விட்டுச் செல்லும் மக்களை விட பல மடங்கு சிறந்தது. எனவே உங்கள் உறவுகளை போற்றுங்கள், உணருங்கள், மேலும் அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுங்கள்.